ஆனா இவரே சௌந்தர்யா பிஆரை பத்தி எல்லாரும் பேசினாங்க, ராணவ பிஆரை பத்தி யாருமே பேசல போலியே இவரே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாப்ல. விஜய் சேதுபதி நிறைய இடத்துல நான் ஃபன் பண்றேன், இல்ல நான் வந்து ஜாலியா இருக்கேன், ரொம்ப கேஷுவலா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அடுத்த சீசன் போறவங்களுக்கு முதல்ல ரியாக்ஷன், பெண்களா இருந்தா ரியாக்ஷன் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு போனாங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். மத்தவங்க மண்டையை கழுவுனா இவங்க கடைசி வரைக்கும் பாத்திரத்தை மட்டுமே கழுவிட்டு வெளியே விட்டாங்க. ஹவுஸ் கீப்பிங் ஆள் எடுத்திருக்க வேண்டியது கண்டஸ்டண்டா மாத்தி பேர் எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த சீசன் நான் ரிவ்யூ பண்ணதுலையும் சரி, இந்த சீசன் பார்த்ததுலையும் சரி, எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் இது ஒன்னாவது நடந்துச்சு. நான் சந்தோஷப்படுறேன். ஒண்ணு வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு அதாவது பிக் பாஸே முடிஞ்சு போச்சு, பிக் பாஸ் உடைய மொத்த சீசனும் முடிஞ்சு போச்சு, முத்துக்குமரன் டைட்டிலையும் வின் பண்ணிட்டாப்ல, அண்ட் சௌந்தர்யா வந்து ரன்னர் அப், இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மொத்த சீசனும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக விஜய் ரியாக்ட்ஸ் 2.0ல இருந்து நம்ம விஜய் வந்திருக்காப்ல. 2.0 ஆயிடுச்சு. எஸ், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க, சூப்பர். ஸோ இந்த மொத்த சீசனையும் பாத்தீங்களா? பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தாச்சு. கடைசி ஒரு 5 நாட்கள் மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, சில நமக்கு மனவேதனைனாலையும் பார்க்க முடியாம போச்சு. ஆனா ஃபைனல்ஸ் கண்டிப்பா பார்த்துட்டீங்க. மற்ற சீசன்ஸும் பார்த்துருக்கீங்க? மற்ற சீசன்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஓகே. ஸோ மற்ற சீசனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல்ல இந்த சீசன் எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு, எவ்வளவு கிரியேட்டிவா இருந்துச்சு, மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? டிஃபரன்ஸ்னா ஸ்டார்டிங்லயே இந்த ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சு வச்சதை சொல்லலாம். ஓகே. அது ஃபிளாப் இல்ல இதுன்றதை தாண்டி ஒரு வித்தியாசமான ஒன்று ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்தாங்க. அது ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க அப்படின்னு. ஆனா போக போக தான் தெரிஞ்சது அது ஒரு ஃபிளாப்பான ஒரு ஐடியா. அது நமக்கு கண்டென்ட்டாகவும் நமக்கு எதுவும் கிடைக்கல, ரிவ்யூவர்ஸுக்கு எதுவும் கிடைக்கல, பிக் பாஸுக்கே ஒரு கட்டத்தில் கண்டென்ட் கிடைக்காம எப்பா அது வேணாம்டா தூக்கிடுங்கடான்னு அதுக்கு ஒரு இதெல்லாம் சொல்லி அதை தூக்கிட்டாங்க. அது நல்லா இருந்தது. மற்றபடி மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது வீட்டுக்குள்ள நிறைய டாக்ஸிக் இல்லாம, அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்தன் வன்மத்தோட இல்லாம அது இருந்தது. இடையில கொஞ்ச நாளைக்கு இருந்தது. நம்ம மஞ்சமுத்து வந்துட்டு முத்துக்குமரன் மேலையும் மஞ்சரி மேலையும் ஃபுல் வன்மத்துல இருந்தா. யார் அந்த மஞ்சமுத்து? அருண் தான் மஞ்சமுத்தா? அவர் வாயில இருந்து வந்தாலே மஞ்சரியில முத்துக்குமரன் தானே பேரே வரும். ஓகே. தெரியாதவங்களுக்கு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தா கூட அவரு அம்மானு கத்துறது இல்ல, மஞ்சரின்னு தான் கத்துவாரு. அந்த லெவலுக்கு இருந்தாரு. ஓகே. எதுக்கு எடுத்தாலும் மஞ்சரி தான், எதுக்கு எடுத்தாலும் முத்துக்குமரன் தான், என்ன இதனால அப்படி இருந்தாரு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்காம இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆனா எனக்கு கடைசி ஒரு 3 வாரத்துலலாம் எனக்கு அருண் யாரியா நீ அப்படியே கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்கலாமன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சு. நீங்க சொல்றதை பார்த்தா அருண் மட்டும் தான் இந்த சீசன்ல வன்மம் கொண்ட ஒரு ஆள் மாதிரி சொல்றீங்க. பட் அவர் வந்து ரொம்ப பண்ணாருன்னு சொல்றேன். ஓகே. இப்ப அன்ஷிதாலாம் வன்மம்ன்றது அவங்க சைடுல இருந்து வெளியே வரவே இல்லை கொஞ்சம் கூட. இல்ல அது வந்து அது மேனுஃபேக்சரிங் அப்படிதான். மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் அப்படி இருந்தா பரவாயில்ல, வன்மமா இருக்கிறதுனால விட்டலாம். தனியா சொல்ற அளவுக்கு இல்லன்றீங்க. அர்ணவ் கிட்டே ரீஎன்ட்ரி வரும்போது வன்மம்ன்றது பெருசா தெரியல, தட்சா குப்தா ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது வன்மம்ன்றது பெருசா தெரியல. எல்லாம் வந்துட்டு தன்னோட உள்ள இருந்த அந்த கோவத்தை காட்டுறதுக்காக வந்த மாதிரி தான் தெரிஞ்சு. இப்ப ஆர்னவ் வந்து ஸ்டேஜ்ல பேசுனது வன்மம் இல்லையா? அது வன்மம். ஆனா அவங்க கேரக்டராவே அப்படிதான் அப்படின்னா அப்படி இல்ல. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒண்ணு தோணிருச்சு, ஏதோ ஒண்ணு தப்பு ஆனா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ரீஎன்ட்ரிலயுமே பண்ணிட்டாரு ஆர்னவ். ஆனா திரும்ப அந்த ரீஎன்ட்ரில உள்ள இருந்தாங்க. மத்த எந்த இடத்துலயுமே அவரோட வன்மமோ அந்த மாதிரி அவர் நடந்துகிட்ட மாதிரி தெரியல. ஆனா யூஸ் பண்ண வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறா இருந்தது. ஆமா, அதுதான் வன்மம்ன்றோம். வார்த்தைகள் மூலமா தான் வன்மங்கள் வெளியே வரும். சோ அப்ப அர்ணவ் பேசினாகட்டும், தர்ஷா குப்தா பேசினதாகட்டும், ஈவன் அன்ஷிதா கூட ரீஎன்ட்ரி வந்திருக்கும் போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி மட்டுமே கொடுக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரா உனக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிஆர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா சௌந்தர்யாக்கு ஒரு பெரிய ஹக் கொடுப்பேன்னாங்க. ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டா என்ன காரணம்னா என்ன வெளியே வந்து உன்னை நடிகைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அடிச்சாங்க. அப்போ உனக்கு பிஆர் இருக்குன்றாங்க. ஆமா, நீ யார்ட்டேஜ் 4 பேர்ட்ட அடி வாங்கிட்டு உடனே பிஆர்ன்ற மாதிரி வந்துருவியா? அப்போ உன் பேரை சொல்லி ஒரு 4 பேர் திட்டாங்கன்னா அப்போ உனக்கு வச்சிருக்க பிஆர்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு ஃபேன் கூட எதுவுமே சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கும் பிஆர்னு பேர் வச்சு அவங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. ஈவன் அன்ஷிதா மஞ்சரி மேல கொட்டின வன்மம் இருக்கே ஒரு டாஸ்க்ல ஆள் பிரிக்கும் போது எல்லாத்துக்குமே மஞ்சரி பேரை நெகட்டிவா சர்க்காசம் பண்ணி கொட்டினாங்க. கண்டிப்பா. சோ வன்மம் இல்லாத டாக்ஸிக் இல்லாத ஒரு சீசன் அப்படிங்கிறத நான் சத்தியமா அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல இல்லை. ஏன்னா நிறைய பேருடைய வன்மத்தை இந்த சீசன்ல அதிகமாவே பார்க்க முடிஞ்சு. ஈவன் ரீஎன்ட்ரியில வரும்போது அந்த வன்மம்ன்றது கொஞ்சம் குறைஞ்சி பார்த்திருக்கேன். இந்த சீசன்ல தான் ரொம்ப அதிகமா இருந்து நான் பார்த்தேன். ரீஎன்ட்ரியில இந்த தடவை தான் எல்லாம் வெளியே போகும்போது ஒரு நல்ல பேரோடையோ கெட்ட பேரோடையோ போவாங்க, திரும்ப வந்து அதை சரி பண்ணிக்கணும்னு வருவாங்க. ஆனா இந்த சீசன்ல தான் என்னன்னு தெரியல, எல்லாம்
இத்தனைக்கும் நல்ல பேரோட போனவனும் கூட திரும்ப வந்து பேரை கடத்திட்டு போறான். ஆமா, ஆல்ரெடி ஆர்னோவை போய் உள்ள சத்யாவையும் ஜெஃப்ரியவையும் அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்காரு. இல்லடா அவங்க எல்லாம் எப்படா நீங்க அவங்கள சொல்ல போச்சு, ஜெஃப்ரி அப்படி கிடையாதுன்னு இவங்கள ஒரு முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. திரும்ப வந்து ஜெஃப்ரியாவது ஒழுங்கா இருக்கலாம்ல, அங்கேயும் வந்து எல்லாரையும் இடுப்ப கிள்ளி விட்டு கடைசியில அப்ப அவன் சொன்னது சரிதான்டா, அவன் சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் சொன்ன விஷயம் கரெக்ட் தான்டா, நீ தடவல் மன்னன் தான்டான்னு பேரை வாங்கிட்டு போறான். ஆனா அதை மீறி எனக்கு அவங்க 2 பேர் மேல எங்க மரியாதை ரொம்ப கம்மியாச்சுன்னா, ஜாக்லினோட எவிக்ஷன் அப்போ ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு சிரிச்சதுக்கான ரீசன் அவங்க சொன்னது வேணா, ஜாக்லினுக்காக மற்றவங்க அழுததெல்லாம் ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, அந்த இடத்துல ஓகே. ஆனா ஜாக்லின் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியால 4 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்க டான்ஸ் ஆடி கொண்டாடுறீங்கல்ல, அதே ஆப்போசிட்ல ஒரு 4 பேர் ஜாக்லின் வெளியே போயிட்டாங்கன்றதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு சின்ன மைண்ட் செட் கூடவா இருக்காது. வெளியே போய் ஜாக்லின் இதை பார்த்தா, நம்ம கூட ஜாக்லின் வந்து அக்கா 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 நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோமே, தம்பி தம்பின்னு பேசியிருக்கானே, ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் ஜாக்லின் வெளியே போய் பார்க்கும்போது நெருடலா இருக்குமேன்றது கூட யோசிச்சுக்க மாட்டாங்க. அது ஜெஃப்ரி மேல எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தது. சரி, நம்ம முத்துக்குமரனை வந்து எல்லாரும் எப்படி பார்த்தாங்களோ, சரி ஒரு மிடில் கிளாஸ் பையன், எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத பையன் வந்திருக்கான் அப்படின்னு அதே ஒரு கண்ணோட்டம் தான் ஜெஃப்ரி மேலே இருந்தது. அதை யூஸ் பண்ணியிருந்தான்னா அவன் நல்லாவே வந்திருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கோவா கேங் மேல எப்ப அடி விழுந்ததோ அன்னைக்கு மாற ஆரம்பிச்சான் பாத்தீங்களா, அப்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்பதான் அவன் என்னெல்லாம் இவ்வளவு நாளும் பண்ணிட்டு இருந்திருக்கான்றது நமக்குமே புரிய வந்தது. இப்ப நீங்க சொல்றப்ப கூட ஜாக்லின் வெளியே போகும்போது அவன் கொண்டாடினது மட்டும் இல்லாம திரும்ப பெட்ரூம்ல போயுமே சான்சனா எவிக்ட் ஆகி போகும்போது முத்துக்குமரனை கட்டி பிடிச்சி அழுததெல்லாம் மார்க்கிங் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. அப்ப நீயுமே இந்த வீட்டுக்குள்ள அழுதுருக்க, நீ கதறி கதறி அழுதுருக்க, எனக்கு கால் வலிக்குது, என்னால உக்கி போட முடியலன்னு அவள் அழுதுருக்க. அப்போ உன் அழுகையை வந்து ஒருத்தன் வந்து இப்படி திரும்ப ஒரு காமெடி பண்ணி சிரிச்சா எப்படி இருக்கும்? அது ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியரா தான் இருந்தது. திரும்ப வந்து ஒரு பேரை கெடுத்துட்டு போனதா தான் பாக்குறேன் ரீஎன்ட்ரியில. அன்ஷிதாவுக்குமே அது எப்படின்னா ஒரு இது சீசா மாதிரி தான். ஒரு வாரம் வந்து தாயிலம் கொண்டவங்கன்னு பேர் வாங்குவாங்க, ஒரு வாரம் அப்படியே ஃபுல் டெவில்ன்ற அளவுக்கு பேர் வாங்குவாங்க. இப்படியே மாறி மாறி தான் போச்சு. ஆர்னவும் தர்ஷிகாவும் ரிட்டன் என்ட்ரி கொடுத்தப்ப நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அவங்களோட மட்டுமே போகுது. எனக்கு ஆத்திரம் தாங்கல, பேசாம வீட்டுக்குள்ள போயிடலாமான்னு. யார் வீட்டுக்குள்ள? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. தர்ஷிகா பேசுறதா இருக்கட்டும், ஆர்னோ பேசுறதா இருக்கட்டும், பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆர்னோ வந்து பேரை கெடுத்துட்டு வெளியே போனாப்புல உள்ள வந்து மறுபடியும் பேசினதுக்கு பயங்கரமா போட்டு செஞ்சாங்க. கடத்துல அர்னோவுக்கே பாசிட்டிவிட்டி வர அளவுக்கு செஞ்சு விட்டாங்க. அதுக்கு காரணமே இவங்க தான். முன்ன எப்பயுமே ஒரு இது இருக்கும், நம்ம செஞ்சதுனால பேர் கிடைக்கிறத விட இன்னொருத்த நமக்காக செஞ்சு நமக்கு பேர் கிடைக்கிற மாதிரி தான். ஆர்னவ் அப்படியே விட்டு இருந்தா கூட இவர் கெட்ட பேரே இருந்திருக்கும். ஆனா திரும்ப வந்து உங்களை எல்லாம் சொன்னது சரிதான்டான்னு ஜெஃப்ரியும் சத்யாவும் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல ஆர்னவ் பேரோட ஒட்டி இருக்கிற ராணவ், அந்த மனுஷனையும் சும்மா விட்டுருந்தா அவன் பாட்டு ஒரு கேம் நட்டு அவன் பாட்டு வெளியே போயிருப்பான். எல்லாருமே சேர்ந்து அடின்னு அடிச்சு ஈவன் விஜய் சேதுபதி வரைக்குமே பினாலே வரைக்குமே வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காப்புல. இத்தனைக்கும் விஜய் சேதுபதி சொல்லிக்கிறாரு ஆர்ஜே ஆனந்தி கிட்ட, நான் இந்த ஷோக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது என் மேல நிறைய விமர்சனங்கள் வரும்போது எனக்கு கோவங்கள் வந்துச்சு. இங்க இருந்து வெளியே போன கண்டஸ்டன்ட் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது எனக்கு வந்து நம்ம சர்க்கிள்குள்ள வருவாங்கல்ல, அப்ப வச்சு செஞ்சிடலான்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு பக்குவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்குவம் வந்து இந்த மாதிரி நம்ம நடந்து கூடாதுன்ற ஒரு புரிதல் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பேசிட்டு அடுத்த ஸ்டெப் ராணவ் கிட்ட போயிட்டு வன்மத்தை கக்குறாப்புல. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த படமே வேணாண்டா அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு பெரிய ஒரு இன்சல்ட்டிங்கா, அது ஒரு ஜோக்கான எடுத்துக்கவே முடியல என்னால. எனக்குமே அது பார்க்கும்போது அது ஏதோ சொல்ல வராரு. ஏன்னா அவர் எவிக்ட் ஆகிற டயத்துல சேம் இதே விஷயத்தை பேசியிருந்தாரு. நான் ஒரு படம் பண்ணும்போது நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்றதா இருந்தா நீங்க பண்ணணும் சார்னு சொல்லும் போதும் பதில் சொல்லாம கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி சமாளிச்சு அனுப்பிச்சிருப்பாரு. சரி, அதே விஷயத்தை திரும்ப சொல்றாரு, நம்ம அன்னைக்கு இவனை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி வெளியில போச்சு, இன்னைக்கு நம்ம சமாதானமா போவோம் தான் ஏதோ சொல்ல வராருன்னு பார்த்தா ஒரு கேப் விட்டு அப்படி ஒரு படமே வேணா நான் வேற வேலையை பார்த்துருவோம் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த மனுஷனை நீங்க இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கும். விஜய் சேதுபதி நிறைய இடத்துல நான் ஃபன் பண்றேன், இல்லை நான் வந்து ஜாலியாக இருக்கேன், ரொம்ப கேஷுவலாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஈவன் ரயானை கூப்பிட்டு கூட, நான் உன்னை டாஸ்க் பீஸ்ன்னு கூப்பிட்டேன், உன்னை கூப்பிட்டேனா போடா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த இடத்துல ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணாப்ப. ஏன்னா அது ஒரு தனியாக நடக்கல, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கல, ஆப்போசிட்ல அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, கூப்பிட்டு ஒருத்தனை போடான்னு சொல்லும்போது அந்த பையன் மூஞ்செல்லாம் மாறுது. அதுக்கப்புறம் ஒரு டைம் சொல்லியிருக்கலாம், வந்த உடனே நான் உங்களை சொல்லலையேன்னு சொல்லியிருக்கலாம், அடுத்த செகண்ட் கூப்பிட்டுலாம், அது ஃபன்.
ஆனா நீங்க திரும்ப திரும்ப அவனை போக வைக்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஈவன் விஜய் சேதுபதி சுனிதா பேசும்போது கூட பிஆரை மட்டுமே வச்சு ஒருத்தன் பெருசா வந்துட முடியாது, பிஆரை பத்தி நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, என்னுடைய புரிதல் வந்து நீங்க பிஆரை நம்பி பிஆர் விஷயம் வருது அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டு போங்க, பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லிட்டு சுனிதாக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாப்புல. ஆனா இவரே சௌந்தர்யா பிஆரை பத்தி எல்லாரும் பேசினாங்க, ராணா பிஆரை பத்தி யாருமே பேசல போலியேன்னு இவரே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாப்புல. கண்டிப்பா. சோ யாரு ஏன்டா பேச மாட்டீங்க, தயவு செஞ்சு பேசுங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பார்க்கும்போது ராணாவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் முன்பாக 18 வருஷத்து பகை இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அது எது சின்ன சின்னதா லைட்டா அப்படி தூண்டி விடுற மாதிரி பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆமா, எங்கன்னா அந்த உன்னுடைய அந்த மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்து கெட் வெல் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு வந்து அது கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராணவ சொன்னார் இல்லையா, அதுல தான் ஃபுல் வன்மத்தையும் உள்ள வச்சு கொட்டுன்னு கொட்டுறாருன்றது மட்டும் நல்லா தெரியும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடில இருந்து பண்ணிட்டு தான் இருந்தாரு, பட் அதுக்கப்புறமா இன்னும் அதிகமாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் அவருடைய எவிக்ஷன் டைம்ல கூட ராணவ் எவிக்ட் ஆவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த டைம்ல ராணவ் எவிக்ட் ஆனதே ஒருவேளை விஜய் சேதுபதி இறங்கி எதுவும் வேலையை பார்த்துட்டாரோன்ற டவுட் எல்லாம் கூட அந்த டைம்ல வந்துச்சு. இல்ல அவர் இறங்கி ஒருத்தனை எவிக்ட் பண்ற அளவுக்கு அப்படி போவாரா இல்ல அதுக்கு வந்து டீம் ஒத்துக்குமா? ஏன்னா ஒரு ஹோஸ்டோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக ஒரு ஷோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவருக்கு விருப்பம் ராணுவ மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கலாம். சோ அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனா இவருக்கு அந்த கோபம் இருந்திருக்கும்ன்றது தெரியுது நமக்கு. அப்படி பேசுனது நமக்கே பார்க்கும்போது என்னடா ஒரு ஹோஸ்ட நம்ம போன சீசன்ல பூர்ணிமா கூட அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, கமல் சாரை வந்து அவர் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, கோவம் வந்ததுன்ற மாதிரி. சோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ராணுவ பேசும்போது அவருக்கு ஒரு கோவம் இருந்திருக்கும், அதுதான் வெளிப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஹோஸ்டா அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து நமக்குள்ள கோவங்கள் இருந்தாலுமே அதை எப்படி வெளிப்படுத்தணும், எங்க வெளிப்படுத்தணும், எங்க வச்சு செய்யணும், அந்த சான்ஸுக்காக காத்திருந்து ஒரு இடத்துல வச்சு செய்யறதுன்னு இருக்கு இல்லையா. அவரு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வன்மத்தை கக்கிடலாம், கிடைக்கிற சும்மா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல், ஈவன் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாப்ல, ஓகே நான் பிரேக் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பிரேக் போட்டு போறாரு. நீங்க நுப்பாட்டி அவர் உட்கார சொல்லிட்டு கூட பிரேக்குக்கு போயிருக்கலாம். நீங்க அவர் பேசிட்டு இருக்காரு உடனே நான் பிரேக்னு சொல்லிட்டு உங்க போயிட்டீங்க, அதுவே ரொம்ப இன்சல்ட்டிங்கா தான் இருந்தது. இத்தனையும் ராணுவ எஞ்சி நிக்கும் போதெல்லாம் ஆடியன்ஸ் சைடுல கிளாப்ஸ் வருது, அதுக்கே இவருக்கு வந்து என்ன இது, நம்ம அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை பத்தி இவ்வளவு பேசியிருக்கான், இத்தனை இருந்தும் இந்த ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்றாங்களேன்ற கோவம் கூட அவருக்குள்ள இருந்திருக்கலாம். என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு யோசிக்க முடியும். ஏன்னா அந்த படத்தை பத்தி சொல்லும் போது கூட ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணிடுவாங்க, இருங்க நான் அதை சொல்ல வரல, அந்த படமே வேணான்னு போயிருவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கவுண்டர் கொடுத்துருப்பாரு. ஆனா இதே இது நம்ம கமல் சாரை பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு கண்டஸ்டன்ட்ட பிடிக்கல, அவங்க பேசுன என்னைய பத்தி நீ இப்படி பேசிட்டு அப்படின்னா அவர் ரொம்ப நாசுக்காலாம் டீல் பண்ணுவாரு. நம்ம விசித்ரா மேம் கூட சொல்லுவாரு, ரொம்ப நாசுக்கா சொல்லுவாரு, நான் எந்த மீமுக்கும் பயப்பட மாட்டேன், எந்த மேமுக்கும் பயப்பட மாட்டேன், இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டாரு டைரக்டா. ஆனா இவர் கேப் கிடைக்கிற இடத்துல உக்காரு இந்த மாதிரி டைரக்டா போறாரு, கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டு கடைசிலாம் வந்து ஏமா என்கிட்ட கேள்வியில நீயே ஒரு பதில சொல்லுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துட்டாப்ல. இந்த எப்படி போச்சு, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, அனுபவம் எப்படி இருந்துச்சு, 5 பேர் இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு வச்சு உள்ள போய் திரும்ப அதை நினைச்சு ராணுவகுமாரியா தான் அங்க உள்ள வச்சு சௌந்தர்யாட்டையுமே பண்ணாரு, பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களும் சும்மா இருக்க மாட்டேன்னு நான் பேசுனது கேட்டீங்களான்னு கேட்டேன், மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். ஒண்ணு சொல்லவே வேணாம், அவங்களையும் அப்புறம் கட் பண்ணி விட்டாரு. அதுவுமே நீங்க வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கிறது வேற, சரி இருமா நான் கேட்டுட்டு வரேன் அதான், அது ஓப்பனாவே சொல்லிடுறாரு. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது காமெடியா இருக்கும், ஒரு செகண்ட் டைம் ஓகே, ஆனா ரிப்பீட்டடா அது வரும்போது ஆடியன்ஸ்க்கு அது சலிப்பு தட்டிரும், நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த சீசன் ஃபுல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஸோ அண்ட் ஃபினாலேல இருந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். இந்த சீசனுடைய டாப் 5 வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லயுமே இவ்வளவு டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ் இருந்திருப்பாங்களான்னு தெரியல. இந்த 5 பேரும் இந்த சீசன் முழுக்க ஒரு நாள் கேப் விடாம, ஏன் 1 மணி நேரம் கேப் விடாம எஃபோர்ட்டை மட்டுமே போட்டு முழுக்க கேமை பத்தி மட்டுமே யோசிச்சு, எஸ்பெஷலி விஷால சொல்லி ஆகணும், எந்த பக்கமும் டைவர்ஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாம முழுக்க கேம்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கல்வெட்டு பொறிச்சு நீங்க பிக் பாஸ் செட்டுக்கு பக்கத்துல வைக்கணும். ஆமா, இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் சீசன்ல நீங்க கலந்துக்கிட்டாருன்னு. ஆனா அவருக்கு செகண்ட் ரன்னர் கொடுத்ததை என்னால அக்செப்டே இப்போ வரைக்கும் என்னால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. டாப் 5ல வந்ததே என்னால அக்செப்ட் பண்ண முடியல. அவரை நான் ஒரு 50வது 55வது நாள்லயே நான் வெளியே போவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தர்ஷிகா வெளியே போனப்பவே அதுக்கு முன்னாடி அவர் போயிருக்க வேண்டியது, ஏன்னா தர்ஷிகா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, இவர் அப்பையில இருந்தே சும்மா தான் இருந்தாரு, சும்மா இருந்தாரு அவ்வளவுதான். அவர் அப்பவே வெளியே போயிருக்க வேண்டிய ஆள நீங்க டாப் 5ல கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நீங்க கொண்டு போய் அவர் செகண்ட் ரன்னர் விடுறீங்க. இது எப்படி ஏத்துக்கிற முடியலன்னு கூட அந்த வார்த்தை எனக்கு சொல்ல முடியல. அப்படி ஒரு இது, அப்படி அந்த அளவுக்கு டிசர்விங்கான ஒரு செகண்ட் ரன்னர் அப்படின்ற சொல்லலாம். ஐயோ. அண்ட் பவித்ரா
முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் அழுது 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 அண்ட் வந்து புலம்பி 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 இந்த வீட்டை முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணி தொடச்சி இட்டச்சி ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணாம கிளம்பும் போது கூட ஒட்டுமொத்த வீடியோ பிக் பாஸ்க்காக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, சோ அவ்வளவு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட்க்கு போய் 4th பிளேஸ் கொடுத்ததையும் என்னால எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து அங்க ஹவுஸ் கீப்பிங் ஆள் எடுத்திருப்பாங்க, அப்படியே கண்டஸ்டன்ட்டா உள்ள அனுப்பிட்டாங்க. உள்ள போய் அந்த வேலையை மட்டும் தான் செஞ்சாங்க. ஓகே, கிச்சனை க்ளீன் பண்ணுவாங்க, பாத்திரம் கழுவுவாங்க, சமையல் பண்ணுவாங்க, வீட்டை மத்தவங்க மண்டையை கழுவுனா இவங்க கடைசி வரைக்கும் பாத்திரத்தை மட்டுமே கழுவிட்டு வெளியே விட்டாங்க. ஹவுஸ் கீப்பிங் ஆள் எடுத்திருக்க வேண்டியது கண்டஸ்டன்ட்டா மாத்தி பேர் எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த குரூப்ல டூப் மாதிரி தான் நீ இப்படியே போயிட்டு இருக்காங்க. டாப் பையன் வந்துட்டாங்க, டேய் நீ எப்படி வந்த, இந்த ஒரு ஃபீலிங் தான் பவித்ரா பார்க்கும்போது. நீ டாப் பையா, நீ எப்ப நின்று நான் உன்னைய பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி தான் கடைசியில வந்து நிக்கிறாங்க டாப் பையில. வெளியிருந்து பாக்குற நமக்கே இப்படி இருக்கு, கண்டஸ்டன்டா இருந்து கூட இருந்து போராடி அடிச்சு புடிச்சு உருண்டு இருந்து வந்திருக்கும் போது பாத்திரத்தை விளக்கிக்கிட்டே நான் டாப் பைக்கு போறேன் பாய் அடிச்சு போகும்போது தீபக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஜாக்லின் யோசிச்சு பாருங்க, மஞ்சரியை யோசிச்சு பாருங்க. ஏத்துக்க முடியாததே மஞ்சரி, ஜாக்லின், அருண், தீபக் இவங்கெல்லாம் இருக்கும்போது பவித்ரா விஷாலுங்க வந்ததுதான். அதே மாதிரிதான் சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்திருக்கிறதா எனக்கு ஏத்துக்கவே முடியல. பொட்டி டாஸ்க்ல பொட்டி வரைக்கும் போய் எட்டி பார்த்துட்டு வந்தாங்கல்ல, நீங்க போகாமே இருந்திருக்கலாம், வேற யாராவது போய் பொட்டியாவது எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லா டாஸ்க்லயும் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அதிகமா வாங்கினது சௌந்தர்யா தான். நிறைய பண்ணிருக்காங்களே ஒவ்வொரு சீசன்லயும். நல்லா விளையாடுனவங்களுக்கு டைட்டில் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லையா, நல்லாவே விளையாடாத ஆளுக்கும் டைட்டில்னு ஒண்ணு கொடுத்தா சௌந்தர்யாவுக்கு கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு இங்க சோசியல் மீடியால இது வந்து இதே கிடையாது, இது ஒரு ஃபேரே கிடையாது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், மத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல ரியாக்ஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ உங்களோட சேனல் பேர் என்ன, விஜய் ரியாக்ஷன். அப்ப அங்க ரியாக்ஷன் தேவைப்படுது. அப்ப இவ்வளவு பெரிய பிக் பாஸ் ஷோக்கு ரியாக்ஷன் தானே முக்கியம். அப்படிப்பட்ட ரியாக்ஷன் அப்படி இப்படி கண்ண அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி அதை கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு முதல்ல சுவாரஸ்யமா இருக்குது. வீக்கெண்ட் எபிசோட்ல கிளாப் பண்றாங்க, பின்னாடில கூட பிக் பாஸ் கேட்கும் போது என்ன சொல்றீங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கோரிங் தானே, நல்ல விஷயம். அதை நான் தப்புனே சொல்லல, அவங்க பண்றது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க ஒரு டாஸ்க்ல ஒரு 100% 200% போட்டு எஃபோர்ட் போட்டு விளையாடுறதுக்கும் இப்படி அவங்க கொடுக்குற அந்த ஒரு ரியாக்ஷனும் கிட்டத்தட்ட சேம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இருக்குல்ல, எனக்கே அப்படிதாங்க இப்ப தோணுது. அடுத்த சீசன் போறவங்களுக்கு முதல்ல ரியாக்ஷன், பெண்களா இருந்தா ரியாக்ஷன் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு போனாங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க போய் நீ என்னத்தையும் பிக் பாஸ்ல டாப் 5 ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு போனா வீட்டை பெருக்கி கூட்டி ஈட்டி கிளீன் பண்ணி வச்சிடணும். 4-5 ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு அந்த 5 ரியாக்ஷனை ஸ்டார்டிங் டேல இருந்து கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 பேர்ட்ட நான் உன்கிட்ட ஃப்ரெண்டு தான் ஆனா லவ் பண்ற மாதிரி பழகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். கடைசியில இவரே சொன்னாரே, இவன் ஐ லவ் யூ மட்டும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு. ஆமா, அது இந்த சீசனுடைய பெஸ்ட் கவுண்டரா இருந்துச்சு. அது உங்க அப்பாவே நம்மளோட லவ் யூ. அவங்க அப்பா அப்பையும் பாத்தீங்களா, டேய் அப்பா இருக்கண்டா, இப்படி ஒரு அப்பா. அவங்க அம்மா ரியாக்ஷனை பாத்தீங்களா, அவங்க அம்மா சொல்றாங்க வாங்கன்னு, ஆனா அவங்க அப்பா டேய் நான் இருக்கேன் வாடானா. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்ல வராரு எனக்கு அது புரியவே இல்லை. ஆமா, சோ டைட்டில் வின்னர் பத்தி பேசி ஆகணும். முத்துக்குமரன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல எனக்கு திருப்தியா இல்ல உருப்படியா ஒரு விஷயம் நடந்துருச்சுடா அப்படின்னா அது முத்துக்குமரனுக்கு டைட்டில் கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த எதுவுமே இந்த சீசன்ல நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த டாப் 5 வேற, வந்திருந்த டாப் 5 வேற, அண்ட் வந்து செகண்ட் ரன்னர் அப், 3rd பிளேஸ், 4th பிளேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம வந்து மிட் ஆஃப் த சீசன்லயே நம்ம ஏதாவது அனாலிசிஸ் வந்து ரிவ்யூல கொடுத்திருந்தோம் நீங்களே அசிங்கப்படுத்த. ஆமா, அப்படி ஒரு டாப் 5 இது. ஆமா, சோ முத்துக்குமரனுக்கு டைட்டில் கிடைச்சது எவ்வளவு டிசர்விங். அண்ட் டிசர்விங் நினைக்கிறீங்களா முதல்ல நீங்க? எனக்கு அது டிசர்விங் தான். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த சீசன் நான் ரிவ்யூ பண்ணதுலயும் சரி, இந்த சீசன் பார்த்ததுலயும் சரி, எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம், இழந்தது நிறைய இழந்துட்டேன், சேனலை இழந்துட்டேன், உடல்நிலையை, இந்த மாதிரி ஒரு திருப்தி. அப்பா இது ஒன்னாவது நடந்துச்சு, நான் சந்தோஷப்படுற ஒண்ணு முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணதுதான். ஓகே, அதை தாண்டி ஒருவேளை ஏதோ ஒரு பூகம்பமே வந்து வேற ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணும் பண்ணி இருக்க முடியாது. புலம்பிட்டு நம்ம அடுத்த சீசன்ல உட்கார்ந்து வணக்கம் வெல்கம் டு சபி ஜோன் சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியதா. நம்ம அதை தான் பண்ண முடியும். ஆனா மன உளைச்சலா, ரொம்பவே மன உளைச்சல் காலம். ஏன்னா அப்படி நடக்காம இருந்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படியும் நடந்திருக்கு. சீசன் 6ல எல்லாம் வந்து விக்ரமன் வின் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல கடைசி டைம்ல நம்ம அசீம் வின் பண்ணிட்டாருன்னு சொன்னதெல்லாம் அந்த ஒரு பயம் தாங்க எனக்கு இருந்தது. ஆமா ஆமா, எனக்குமே அந்த சீசன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிஆர்ன்ற ஒண்ணே வெளியில வருது. பிஆர் வச்சே ஒருத்தர் வராரு அப்படிங்கிறது அப்பதான் வெளியிலேயே வருது.
அது மூலியமா ஒருத்தர் வந்து எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்துமே வின் பண்ணிட்டாருங்கிறதா எனக்கு இப்போ ஒரு பயமாவே இருந்தது கடைசி வரைக்கும். கடைசியில ஒரு நல்லது நடந்துருச்சுன்னும் போது மனசுக்கு அது கடைசியா சௌந்தர்யாவே சொல்லிட்டாங்க, நல்ல வேளை கையை நீங்க தூக்கல, தூக்கிட்டீங்கன்னா அப்பாவே ஓடி வந்து அந்த கப்பை பிடிக்க முத்துக்குமரன் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது வயிற்றுச்சல் மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? மனசார சொன்ன மாதிரி தெரியல. அது எப்படிங்க அங்க தோத்துட்டு நிக்கிறீங்க, நிக்கும் போது கூட எங்க என் கையை தூக்கிறீங்க பயமா இருந்துச்சு. நீ அப்ப என் கையை தூக்க கூடாதுன்னு தள்ளி நின்று இருக்க வேண்டியது. தள்ளி நிக்கிட்டுவா. ஆமா, நீ என் கையை தூக்கிறீங்கன்னு பயந்துட்டேன் அப்படின்றீங்கல்ல, அப்ப தள்ளி நின்று இருக்கணும். சார் என் கையெல்லாம் தூக்கிறாங்க, கையை பிடிக்கிறீங்க, கையை பிடிக்கிறாங்களா வச்சுக்காதீங்க, கையை பிடிக்கிறாங்களா வச்சுக்காதீங்க. அது என்ன பேச்சு? அது உண்மையா சொல்லுங்களேன். நான் ஜெயிப்பேன் நினைச்சேங்க, அவன் ஜெயிச்சுட்டா சந்தோஷம். பட் என்னன்னா அந்த இடத்துல உடையாம கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா பேசின விஷயம் மட்டும் எனக்கு வந்து சௌந்தர்யா கிட்ட புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் இன்னொன்னு எதிர்பார்த்தேன், எப்பயுமே ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் முத்துக்குமரன் மேல வர்மத்தை கொட்டிட்டு தான் போவாங்க. ஃபைனல்ஸ்லயும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்காவது இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ரைட். ஸோ டிசர்விங் வந்து முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி முடிச்சாச்சு. ஸோ யாரெல்லாம் டாப் 5ல வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி நீங்க உண்மையிலேயே நினைச்சீங்க? எனக்கு டாப் 5ல தீபக் வந்திருக்கலாம், மஞ்சரி வந்திருக்கலாம், ஜாக்லின், அருண். முத்துக்குமரன் விட்டீங்க? இல்ல, முத்துக்குமரன் டைட்டிலே வின் பண்ணிட்டாரு. அவருக்கு ஏதோ டாப் 5 வந்துருச்சு. இப்போ நீங்க சொன்ன கணக்கு படி இன்னும் சொல்றேன், இன்னும் தாண்டி வேற யார் டாப் 5ல ஒரு 7 பேர் வச்சுக்கலாம். டாப் 5ல 7 பேர் வச்சுக்கலாம்ன்றங்க. டிசர்விங்கான ஆள் சொல்றேன். அதுல யார் வேணா ஷஃபிள் பண்ணி அது வந்து இருந்துக்கலாம்ன்றீங்க, அப்படி சொல்ல வரீங்க. சோ இவங்கலாம் தான் டாப் 5ல டிசர்விங்ன்ற மாதிரி சொல்றீங்க. டாப் 5ல ரயனுக்கு எனக்கு தெரிஞ்ச டிசர்விங் இல்ல இப்ப இருக்கிற டாப் 5ல. அவர் கடைசி 2 வாரம் விளையாண்டத மட்டுமே ஒருத்தருக்கு டாப் 5 போதும் அப்படிங்க. ஆனா டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி அந்த டிக்கெட் மூலமா வந்தது வந்து டிசர்விங். ஏன்னா அந்த டிக்கெட் ஃபினாலேவே ரொம்ப டர்ட்டியா விளையாடி இல்லையே அந்த டிக்கெட் ஃபினாலே நியாயமா ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னா அது அன்டிசர்விங்ல வரும். ஆனா அந்த டிக்கெட் ஃபினாலே உடைய அந்த டிக்கெட்டை டிசர்விங்கா விளையாடி டாஸ்க் பீஸ்ட்ன்ற பேரெல்லாம் வாங்கினதுனால எனக்கு ஓகே விஷயம் தான் டிசர்விங். அவர் வந்து டிக்கெட் ஃபினாலே மூலமா வந்திருக்காரு. இதுவே ஆடியன்ஸ் ஓட்டிங் மூலமா வந்திருந்தாருன்னா நாட் டிசர்விங். நாட் டிசர்விங். அதே மாதிரி தான் பவித்ராவும், அவங்க வந்ததும் பெருசா டிசர்விங் கிடையாது. அவங்க விளையாண்டுருக்காங்க. ஆனா மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது தீபக்கையில் அருணையும் கம்பேர் பண்ணும்போது விளையாண்டுருக்காங்களா அப்படின்னா இல்ல. இல்ல சௌந்தர்யா சொல்லவே வேணாம், அதை நம்ம லிஸ்ட்லயே எடுக்க அவங்க எனக்கு அது சொல்ல எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. கொண்டு வந்தீங்க சௌந்தர்யா பிடிச்சவங்களுக்கு இருக்காங்க, அது ஓகே. ஆனா சௌந்தர்யாவை மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாடா? இந்தியாக்கு அதை சொல்ல மாட்டேன், ஒட்டுமொத்த சவுத் இந்தியா அப்படிதான் இருக்குன்ற அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி இப்போ ஜெயிச்சதுக்கு கூட அவர் வெறும் என்னங்க ஜெயிச்சிருக்காரு, வெறும் 10% ஓட்டுல தாங்க ஜெயிச்சிருக்காரு. பாருங்களேன், வெறும் அதுவும் ஜாக்லின் இருந்திருந்தாங்கன்னா முத்துக்குமரனுக்கு 50-50 தான். மனசை தேத்திக்கிறதுக்கு சொல்றது வேற, அதுக்குன்னு ஒரு மனசாட்சியோட சொல்ல வேணாமா? 10% ஓட்டு அன்அபிஷியல்லையே 25%க்கு மேல. அவர் 3 லட்சத்துல இருக்காப்புல, சௌந்தர்யா 1 லட்சத்துல தான் இருக்காங்க. நீங்க ஏத்துக்கிட்டு போங்களேன். எனக்கு இப்போ சௌந்தர்யா மேல இப்படி ஒரு விமர்சனம் வருது நமக்கு அப்படின்னாலே அதுக்கு காரணமே அவங்க பிஆர் பண்ண வேலை தான். அப்படி நம்ம சௌந்தர்யாவா பாக்குறோம்னா அவங்க உள்ள இருக்காங்க, சரி ஓகே, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களை பிடிக்கும். இப்ப அருணை எப்படி நமக்கு திரும்ப பிடிச்சதோ அந்த மாதிரி ஓகே. ஆனா இவங்க ஒண்ணு பண்றாங்கல்ல வெளியில, அதுதான் சௌந்தர்யாவுக்கே ஒரு நெகட்டிவ் பேரை உண்டு பண்ணிச்சுன்றதான் என்னோட. அதனாலதான் ரீஎன்ட்ரியில போனவங்க கூட எல்லாத்தையுமே அந்த மாதிரி பேசி ஈஸி அது ஒரு பெரிய இந்த சீசன்ல பிஆருங்கிற வார்த்தையே அது வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, கேட்டாலே எரிச்சல் வருதுடா அப்படிங்கிற வார்த்தைனா அந்த பிஆர்ன்ற அளவுக்கு எல்லாரையும் பிஆர்ன்ட்டாங்க. நான்லாம் ஒரு 5-6 கான்செப்ட்டுக்கு பிஆரா வேலை பார்த்துருக்கேன், நீங்க ஒரு 5-6 பேருக்கு பிஆரா வேலை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் பேர் எடுத்து பேசினாலே அவன் பிஆர் தான். ஆமா, அருண் நல்லா இருக்காரு, நல்லா பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க அருண் பிஆர். அது பிஆர் மட்டும் கிடையாது, முத்துமுரன் பேமெண்ட் நின்றுச்சா இந்த பக்கம். அடுத்த பாயிண்ட், முத்துமுரன் கூட அந்த டாஸ்க் அப்ப முத்துமுரன் பேமெண்ட் வந்துருச்சா? ஒரே எபிசோட்ல 2 தடவை வருது, 2 தடவை போகுது. சவுந்தர்யிட்ட ஒரு தடவை வருது, 2 தடவை போகுது. ஏன்னா ஒரு இடத்துல நல்லா பேசியிருப்போம், தப்பா பேசியிருப்போம் இல்லையா? ஸோ ஒரு எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி வரும் போகுன்ற மாதிரி கூட இருக்கு. 6வது சீசன்ல லைட்டா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிச்சு பிஆர்ன்றது. 7வது சீசன்ல இன்னும் கொஞ்சம் பிஆர் வச்சு தான் அர்ச்சனா ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க. 7வது சீசன்ல நாங்களே சொல்றோம்டா அப்படின்னு பிக் பாஸே உள்ள கொண்டு போய் 8வது சீசன்ல 8வது சீசன்ல உள்ள கொண்டு போய் ரொம்ப எனக்கு இப்ப அடுத்த சீசன் நினைச்சு பயமா இருக்கு. ஆமா, இந்த சீசன்லயே சௌந்தர்யா இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த சீசன்ல நீ வெற்றிக்காக நீ என்ன வேணா செய்யலாம், நீ ஜெயிக்கணும் அவ்வளவுதான், நீ என்ன வேணா பண்ணிக்க, எப்படி வேணா பண்ணிக்கன்ற அளவுக்கு போயிடுவாங்க. உள்ள பிக் பாஸ்மே கண்டுக்க மாட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு பயம்னே சொல்லலாம். அது அண்ட் ஃபைனலா இன்னைக்கு ஃபினாலே உடைய ஸ்டார்டிங்ல அந்த டிராஃபிக்கான ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க.
அந்த பில்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா டிராஃபின்னு ஒன்று காமிச்சாங்க பாருங்க, அதுதான் டிராஃபியா இல்லை புதுசாக எதுவும் கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னோட ரிவியூல கூட சொல்லியிருப்பேன். மகாபலிபுரம் சைடில் போயிட்டு இருக்கும்போது, ஆனால் நாளைக்கு காலையில் அவார்ட் ஃபங்க்ஷனு டப்புன்னு ரெடி பண்ணி கொடுங்களேன்னா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவசரமாக ரெடி பண்ணி கொடுத்து கீழே 2 ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனுடைய டிராஃபி ரொம்ப மோசமா ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஜொப்பு ஜாமா மாதிரி வாங்கிட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஒரு கலர்ஃபுல்லா நமக்கு அதை பார்க்கும்போது டிராஃபி அப்படிங்கிற ஒரு பிக் பாஸ் 105 நாள் முடிஞ்சு அந்த டிராஃபியை கையில தூக்கும்போது அப்பா எப்படி இருக்கு போறா டிராஃபி அப்படின்னு வாயை பிளந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தா வெயிட்டுக்காக அந்த பேஸை மட்டும் நல்லா அகலமா 1.5 மாதிரி போட்டு வெறும் 8ஆம் நம்பரை தூக்கி சொருவி வச்சுட்டு முடிச்சு நானே யோசிச்சேன், ஒருவேளை இதுவும் அந்த பிளாஸ்டர் பெரிஸ்ல செஞ்சுட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. இது டிராஃபினா வேற மெட்டல்ல இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா, அப்படி ஒரு ஃபீல் நமக்கு அதை பார்க்கும்போது டிராஃபி ஒரு ஷைனிங்கா ஒரு ஃபீல். என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சீசன் ரொம்ப பட்ஜெட்ல பண்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு. செலக்ஷன் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் முதல்ல முழுக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். எப்பயுமே பொட்டி காசு வேற, வின்னரோட காசு வேற, இது ரெண்டையும் சேர்க்கவே மாட்டாங்க. பொட்டில இருந்து ஒரு 15 லட்ச ரூபா எடுத்துட்டு போனாலும் 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பொட்டி இருக்கிற காசுலாம் எடுத்து ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்து மீதி இருக்கிற காசை தான் கொண்டு போய் நம்ம வின்னர் கையிலேயே வந்து கொடுத்தாங்கன்ற வரைக்கும் கடைசியில் அது டைட்டில் டிராஃபி வரைக்கும் பட்ஜெட்ல பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனே வந்து இந்த சொல்லுவாங்க தெரியுமா, இந்த தோனி மாதிரி ஒருத்தர் வந்து டூப்ளிகேட் தோனி ஃப்ரம் மீசோ, தோனி ஃப்ரம் OLX அப்படின்ற மாதிரி, பிக் பாஸ் ஃப்ரம் OLX, பிக் பாஸ் ஃப்ரம் மீசோன்ற மாதிரி இந்த வாட்டி இப்போ டைட்டில் வின்னரோட அமௌண்ட்டே வந்துட்டு அதுல இந்த பெட்டி டாஸ்க்ல இருந்து கழிச்சது போக தான் கொடுத்தாங்களா? ஆமா, 40,50,000 ரூபாய். அந்த மீதி இருந்த 50,000 ரூபாய் அந்த மனுஷன் ஜெயிச்சது மொத்தமா 41 லட்சம் ரூபாய். அப்படியா? ஆமா, அந்த 50,000 நீ அங்க ஜெயிச்சிட்டீல அப்படின்னு. ஆமா, அதுக்கு எதுக்கு அந்த ஆளு ஓடணும்? அவர் ஜெய் பண்றது அவருக்கு எப்படி தெரியும்? எங்க ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட வெளியே போயிருப்பாங்க. ஆமா, இப்போ ரிஸ்க் எடுத்து ஓடுனதுக்கு அந்த 50,000 கொடுக்கறத விட்டுட்டு 50,000 கழிச்சிட்டாங்களா? இப்போ மற்ற சீசன் கம்பேர் பண்ணீங்கன்னா வின்னருக்கு மட்டும்தான் கிடைக்கும், பொட்டி எடுத்துட்டு போனவங்க காசு கிடைக்கும். கரெக்டா? ஆனா இந்த வாட்டி செகண்ட் ரன்னர் அப்புக்கு எவ்வளவு காசு போயிருக்கு? 5 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் பவித்ராக்கு 2 லட்சம் ரூபாய். 5ஆவதா வெளியே போன ரயனுக்கு 2 லட்சம் ரூபான்னு இவங்களுக்கு எல்லாம் காசு கிடைச்சிருக்குல்ல. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அந்த காசை கொண்டு போய் முத்துக்குமரனுடைய வின்னர் ஜெயிச்ச காசையும் முத்துக்குமரன்ட்ட கழிச்சிட்டாங்களா? ஆமா, என்னங்க நீங்க எபிசோட் பாத்தீங்க? நான் பார்க்கலங்க, நான் சொல்றேனே, நான் மன உளைச்சல இருந்து அதை பார்க்கல. கடைசி ஒரு 5 எபிசோட் நான் பார்க்கல. இப்ப ஃபைனல்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஃபைனல்ஸ்ல இப்படி கணக்கு வழக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. அப்படியா? இந்த காசெல்லாம் அப்பவே சொல்லிட்டாங்க, இந்த காசெல்லாம் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் கழிச்சு தான். ரொம்ப மோசமான கம்பெனியா இருக்குங்க. ஆமா, அவங்க ஜெயிச்ச காசெல்லாம் இவன் எதுக்கு? அதுக்கு இவனே ஜெயிச்சு 50 லட்சத்தை அவங்க பிரிச்சு கொடுத்திருந்தா கூட முத்துக்குமாரன் நல்ல மனுஷன் பேர் எடுத்திருப்பானே. இப்போ இவங்களா கொடுக்குற மாதிரி கொடுக்கல. இப்போ உழைச்சி வாங்கினான்ற பேர் கிடைச்சிருக்கும், அது வேற. ஆனா அவங்களே ஓடி போய், அது ரிஸ்க் தானே, வெளியே போய் காசு பொட்டி எடுத்து வரது ரிஸ்க் தானே. நீங்க பொட்டி எடுத்துட்டு உள்ள வந்தாதான் நீ உள்ள, இல்ல வெளியேன்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க. அதுக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து ஓடிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக நீ ரிவார்டா ஒண்ணு கொடுக்குற. கொடுத்தத டைட்டில் வின்னர்னு ஒருத்தன் 100 நாள் விளையாண்டவன் காசுல இருந்து புடிங்கி கொடுக்குற அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? இவங்களும் 100 நாள் தான் விளையாடி இருக்காங்க. அதுக்கு காசு நீங்க இல்லங்க கொடுக்கணும். அது கொடுக்கணும், அது கரெக்ட். அது கழிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாஸ்க். இதே முத்துக்குமரன் அந்த 50 லட்சத்தை வாங்கிட்டு நான் பவித்ராக்கு 5 லட்சம் கொடுக்குறேன், இவனுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னா முத்துக்குமரன் நல்லவன் இப்படியாவது பேர் இருந்திருக்கேன். இப்போ கொடுத்தது அவர் கொடுப்பாராம், கணக்கு முத்துக்குமரன் பேர்ல எழுதுவாராம். இது என்னது இது? ஆமா, ஆனா இந்த சீசன்ல டாப் 5ல ரன்னர் அப்ன்ற பேர் மட்டும் தான் சௌந்தர்யாக்கு 5 பைசா இதுல ஜெயிச்சு வாங்கலன்ற மாதிரி சௌந்தர்யாக்கு மட்டும் தான் டாப் 5ல காசு கிடைக்கல. வாய்ப்பு இருந்தது. ஆமா, அப்ப கூட நான் விளையாடவே மாட்டேன், நான் திரும்ப தான் வரணும் வந்தாங்க. ஓடி போய் எட்டி பார்த்து ட்ரை பண்ணிட்டேன்ற ஒரு பேர் வந்துருச்சு. ஆனா ட்ரை பண்ணி வெளியே போன ஜாக்லின், ஸோ அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இந்த சீசன்ல எந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்க முடியுமோ கடைசி வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அது மூலியமா நான் எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டு ஒரு நல்ல பேரோட தான் ஜாக்லின் வெளியே போயிருக்காங்க. ஜாக்லினை யாரால எவிக்ட் பண்ண முடியல பாத்தீங்களா? ஆமா, பிக் பாஸாலே எவிக்ட் பண்ண முடியல. நீங்க 15 வாரமும் இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் வரலாற்றில் இந்தியா முழுக்க எல்லா வாரமும் நாமினேஷன்ல இருந்தவங்க அவங்க தான், எல்லா வாரமும் சேவா இருக்காங்க. கடைசி வரைக்கும் மக்களும் அவங்கள எவிக்ட் பண்ணல, பிக் பாஸ் எவிக்ட் பண்ணல, நானா தாண்டா வெளியே போனா தாண்டா ஒட்டுன்னு வெளியே போயிருக்காங்க. மாசு தான் அதெல்லாம். அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நின்ன அவங்களோட அந்த ஃபேன்ஸுக்குலாம் இது ஒரு பெரிய ட்ரீட். அது கிடைச்ச ஒரு இதுதான் வந்து 6வது பிளேஸ்ல எவிக்ட் ஆகி வெளியே போனாலும் அவங்களுடைய டிராஃபியை உடைக்காம கையில எடுத்துட்டு போன்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் ஃபினாலே ஸ்டேஜ்ல போட்ட ஒரே பயண வீடியோ ஜாக்லினோடது மட்டும்தான் அப்படின்ற ஒரு பெருமையும் அவங்களுக்கு சேர்த்துருக்காங்க. ஹோஸ்டோட போட்டாங்க, அதை மீறி கண்டஸ்டன்ட்டுக்கு போட்ட ஒரே பயண வீடியோ ஜாக்லினுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ
எஸ், இந்த சீசனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியாச்சு. ஸோ அடுத்த சீசன் வரட்டும். அடுத்த சீசன் இதை விட பெட்டரா இருக்க போதா, எப்படி இருக்க போது, கொஞ்சம் தாராளமா காசு செலவு பண்ணி கொஞ்சம் சினிமால இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு வாங்க. இல்ல எங்களை மாதிரி நல்லா பேசக்கூடிய ரிவ்யூவர்ஸ்லாம் கூப்பிட்டு எதுக்கு கூட்டிட்டு போய் மறுநாளே வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா ரிவ்யூவர்ஸ் இது வரைக்கும் உள்ள போனவங்க எல்லாம் ஒரு வாரம் தாங்கல. அது ஏன் வேணும்னே வச்சு செய்யறதுக்காண்டி கூட்டு போறாங்களான்னு தெரியல. உள்ள வாங்க, சரி வெளியே வாங்க, இந்த மாதிரி கூட்டு போயிட்டு வெளியே வந்து. இப்போ வரைக்கும் அது ஒரு ஸ்டீரியோ டைப்பா உருவாயிருக்கு. ரிவ்யூவர்ஸ்லாம் உள்ள போனா மேக்ஸிமம் 1 வீக் டைம் தான், மக்கள் அதுக்கப்புறம் வெளியே போய் பேசுவாங்க, உள்ள ஒன்றும் பேச மாட்டாங்கன்னு இருக்கு. அடுத்த சீசன்ல நீங்க போவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க போய் அந்த ஒரு சரித்திரத்தை மாத்தி எழுதுறீங்க. ஓகே ஓகே ரைட். ஸோ நன்றி உங்களுடைய டைமை ஒதுக்கி உங்களுடைய இந்த சீசன் பத்தின விஷயங்கள் அண்ட் உங்களுடைய விமர்சனங்கள் அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.